ஸோ லிப்ஸ்டிக் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து சீப்பாக ஒரு 125 ருபீஸ்க்கு ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் வந்து உண்மையிலே ஒர்த்தா அண்ட் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் இருக்கிற கலர்ஸ் வந்து நான் ஸ்வாட்ச் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை என்னோட பேர் உமா அண்ட் இது வந்து காஃபி டேபிள் டாக்ஸ். லிப்ஸ்டிக்கோட மேஜிக் கலர் லிப்ஸ்டிக்கோட ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ப்ரைஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து 125. மேஜிக் கலர் வந்து 125 ப்ரைஸில் இருக்கும் அண்ட் இதில் வந்து லைக் 15 to 20 ஷேட்ஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் 10 ஷேட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த 10 ஷேட்ஸ் வந்து நம்ம டெய்லி வேருக்கு, ரெகுலர் வேருக்கு, மாநிறம், கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இவங்க எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு கலர் தான் இது. என்னோடய ஸ்கின் வந்து லைக் மாநிறம். ஸோ எனக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறதும் உங்களுக்கு, நீங்கள் மாநிறமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சூட் ஆகும். ஸோ போத் நான் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணி என் கையிலையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பேக்கேஜிங் பற்றி சொல்லிடுறேன். பேக்கேஜிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சப்போஸ் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக்கேஜிங் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதே ப்ரைஸுக்கு நீங்கள் டூப்ளிகேட் வாங்க தேவையில்லை. அதனால இந்த பேக்கேஜிங் வந்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அவுட்டர் பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். டாப்பில் இல்லைனா பாட்டமில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் டாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கலர் வந்து NPR அந்த ப்ரௌன், B அந்த மாதிரி இருக்கும். N அப்படின்னா நியூடு, P அப்படின்னா பிங்க், Rனா ரெட்டு, B அப்படின்னா ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி இருக்கும். அதில் வந்து 01 02 அப்படின்னு நம்பர்ஸ் வச்சு கலர்ஸ் வந்து இல்லை ரேண்டமாக இருக்கும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் ஷேட்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து N603 அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு மாதிரி ஒரு கோரல் மிக்ஸ்டு ப்ரௌன் கலர் ஷேட். இது ரெட்டும் சொல்ல முடியாது, ஆரஞ்சும் சொல்ல முடியாது, ப்ரௌனும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு கலர். இந்த தான் அந்த ஃபுல் லிப்ஸ்டிக்கோட ஃபுல் சைஸ். என்னோட உள்ளங்கை அப்படின்றனால இது கொஞ்சம் டார்க், அவங்களுக்கு வந்து பிரைட்டாக தெரியுது. பட் லிப்ஸில் போடும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த ஷேட் வந்து N604 பாம் ஷெல். எனக்கு இது பர்சனலாக பிடிச்ச ஒரு கலர். இந்த கலர் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் போட்டாலும் சரி, பார்ட்டி மேக்கப் போட்டாலும் சரி, இந்த கலர் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே வந்து நம்ம சொந்த காசில் நான் வாங்கினது தான். இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஷேட் வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டான ஒரு கலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லிப்ஸ்டிக்கில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணும் போதே வந்து பிரேக் ஆகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடுத்த ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்லி தேர் N605. இந்த ஷேடு வந்து ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல் கலர் அப்படின்னு சொல்லலாம், நியூட் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க்ரீமி கப் N605. இது வந்து ஒரு பிங்கிஷ் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த ஒரு நியூட் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்கின் டோனுக்கு, எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். டார்க்கர் ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெட் கலர் ஷேட்ஸ்க்கு போயிடலாம். ரெட் கலரில் வந்து இந்த 2 ஷேட்ஸ் பிக் பண்ணேன். ஒன்று வந்து ரெட் வெல்வெட் 602 அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெட். இதில் வந்து ஒரு மெரூன் மிக்ஸ்டு ரெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் நைட் அப்படின்ற ஒரு ரெட். இது வந்து ஆரஞ்சு மிக்ஸ்டு ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மெரூன் மிக்ஸ்ட் ரெட் வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும். ஆரஞ்சு மிக்ஸ்ட் ரெட் வந்து ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் குக்கி கிரம்பிள். இது வந்து இந்த ரேஞ்சிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஈவன் எல்லா ஆஃபீஸ் வேர்க்கும் இது சூட்டபுளாக இருக்கும். ட்விங்கிள் பிங்க் அப்படின்றது P605. எனக்கு இந்த ஷேட் வந்து பர்சனலாக அவ்வளோவா பிடிக்கல. இது வந்து ஒரு மாதிரி ஒரு பார்பி பிங்க் ஷேட். ரொம்ப ஃபேர் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டார்க் ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, P606 அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ்டு பிங்க். இதுவும் வந்து ஒரு நல்லாயிருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும். ஒரு கோரல் கலர், பீச் கலர் மாதிரி. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா நம்ம அவுட்ஃபிட்டோட பேர் பண்ணோம் அப்படின்னா. லாஸ்ட் வந்து இந்த பிரிட்டி பாய்சன் 607. இது வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு பிடிக்கல, பட் வீடியோவில் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு கலர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, டப்பாவில் மட்டும்தான் இருக்குது. மேபி அவங்க வந்து பேக்கேஜ்லேயும் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் 2-3 கலர்ஸ் வாங்குறப்போ ஒரு டைமும் ஓப்பன் பண்ணி அது என்ன கலர்னு பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அதர்வைஸ் ஓகே, என்கிட்ட ஒன்று தாங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட் இஸ் ஃபைன். இட் இஸ் நைஸ் திங். அண்ட் வந்து இதோட இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்சனலாக இந்த ஸ்மெல் வந்து பிடிக்கல. லைக் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வருது. அது என்ன ஸ்மெல் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ஆயில் ஸ்மெல். அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம அப்படியே ஒன் ஸ்வைப் போதும் நம்ம ஃபுல் லிப்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ புல்லட் லிப்ஸ்டிக் அப்படின்னால அது பாட்டுக்கு இருக்குது. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, டீ குடிக்கல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னா இது ஒரு தாராளமாக
4 hours வரைக்குமே நல்லாவே இருக்கும். அண்ட் சப்போஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லா லிப்ஸ்டிக்குமே வந்து சாப்பிட்டாலோ தண்ணி குடித்தாலோ ஏதாவது பண்ணாலோ வந்து இதாகும். இது வந்து மேட் லிப்ஸ்டிக் கிடையாது, இது வந்து ஒரு மாதிரி கிளாசி லிப்ஸ்டிக்ன்றனால ஃபேட் ஆகும்போது ஃபுல்லாக தான் உங்களுக்கு ஃபேட் ஆகும். மேட் லிப்ஸ்டிக் தான் அந்த சென்டரில் மட்டும் ஒரு கலர் மாறிட்டு வரும். பட் இது வந்து அந்த மாதிரி ஆகாது. ஸோ ஃபேடானா ஃபுல்லாக ஃபேட் ஆகிடும். அண்ட் வந்து சில பேருக்கு லைக் வந்து கரெக்டாக போடலை, அந்த லிப் லைனர்லாம் கரெக்டாக போடலை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து இதோட நியூட் ஷேட்ஸும் சரி பிங்க் ஷேட்ஸும் சரி டெஃபினட்டாக நம்மளுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும். அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து 125 தான். ஆல்சோ வந்து சம்டைம்ஸ் ஆஃபரில் இருக்கும். பை 3 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நைக்காவில் இருக்குது. நைக்காவில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நைக்காவில் இருக்குது. ஸோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பர்பிளில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நைக்காவில் இருக்குது. அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னிங்கன்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் லிப்ஸ்டிக்ஸ், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட இன்னொரு வெர்ஷன் இந்த ஸ்டார் கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டே வைஸும் சரி ஃபார்முலா வைஸும் சரி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நேச்சுரல் மேக்கப் அப்படின்னாங்க, நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நேச்சுரல் அப்படின்னு வந்து அந்த பிராண்டோட இதை வச்சு சொல்லிட்டே இருக்காங்க தவிர நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது இது நேச்சுரல் தானா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இல்லை என்ன எனக்கு ஹை பவரிங்காக தெரியுதுன்னா இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து ஜென்ரலாக அந்த லிப்ஸ்டிக்குள்ளே வந்து இந்த ஷியா பட்டரும் ஜோஜோபா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. பட் இதுக்கான ப்ரூஃப் வந்து இன்க்ரீடியன்ட்ஸில் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஸோ ஜஸ்ட் another லிப்ஸ்டிக், நேச்சுரல் அப்படின்னு ஒன்றுமே இதில் இல்லை அப்படின்னு தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஸ்வாட்சஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் பிடிக்குது அண்ட் உங்களுக்கு இது எது பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் உமா.